அனைவருக்கும் வணக்கம். சிக்கனம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது சந்திரன். இன்றைய நிகழ்ச்சியில் 2016 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று செல்வி ஜெயலலிதா தலைமையில் அமைய உள்ள புதிய மாநில அரசின் முன் உள்ள பொருளாதார சவால்கள் குறித்து விவாதிக்க இருக்கிறோம். ஏற்கனவே தமிழக அரசு பெரும் கடன் சுமையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மறுபுறம் புதிய ஆட்சி அமைக்க இருக்கும் அதிமுக தனது தேர்தல் அறிக்கையில் பல இலவச திட்டங்களோடு அதிக செலவு வைக்கும் நலத்திட்டங்கள் பலவற்றையும் அறிவித்துள்ளது. அதோடு படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்தப் போவதாகவும் அறிவித்துள்ளது. இந்நிலையில் இவை அனைத்தையும் செய்ய தேவையான நிதி ஆதாரம் எங்கிருந்து வரும் என்ற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக எழுப்பிய கேள்விக்கும் அதிமுக தேவையான விளக்கங்களை அளித்துள்ளது என்பதே தற்போதைய செய்தி. மறுபுறம் மாநில அரசின் நிதி நிர்வாகத்தை பொறுத்தவரையில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதல் பற்றாக்குறை ஏற்படாத பட்ஜெட்டை வழங்குபவர் என்று பெயர் பெற்றுள்ள ஜெயலலிதா தற்போது அந்த நிலையை தொடர்ந்து கடைபிடிப்பாரா, இம்முறை அதில் சுணக்கம் ஏற்படுமா என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்க பொருளாதாரத்துறை நிபுணர் ஆன முனைவர் கௌரி ராமச்சந்திரன் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அவருடன் விவாதத்தை தொடங்குவோம். வணக்கம் கௌரி ராமச்சந்திரன். வணக்கம். இப்போ அறிமுகத்தில் சொன்ன மாதிரி இந்த அரசு இப்போ ஏற்கனவே 5 ஆண்டுகள் இருந்தது, இப்போ மறுபடியும் தொடர போறாங்க. இன்றைய சூழலில் தமிழகத்தோட நிதி நிலைமை எப்படி இருக்கு? ஒரு பொருளாதார நிபுணராக நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? தமிழகத்தோட நிதி நிலைமை இன்றைய நிதி நிலைமையை மட்டும் பார்க்காமல் ஒரு குவிக் ரீகேப். 2001ல இவங்க இதே ஏடிஎம்கே இருந்தபோது 2001 crore அளவுல டெபிசிட்ல தான் வாங்கினாங்க. அந்த 5 ஆண்டுகள்ல அந்த நிதி நிலைமையை மாற்றி 1951 crore சர்ப்ளஸ்ல அவங்க விட்டுட்டு போனாங்க. அடுத்த கவர்மெண்ட் எடுத்த போது திரும்பி மறுபடியும் 2011ல இவங்க ஆட்சிக்கு எடுத்த போது 17,000 crore டெபிசிட்ல தான் எடுத்தாங்க. அடுத்த படிப்படியா 2-3 ஆண்டுகள்ல அந்த டெபிசிட்டை குறைச்சிட்டு சர்ப்ளஸாவே இருந்தது. டெபிசிட் நில்லாச்சு. ஆனா லாஸ்ட் 2 இயர்ஸ்ல டெபிசிட் அதிகமாயிடுச்சு. ஆனால் இது வந்து அலார்மிங்காவோ பயப்படக்கூடிய நிலைமையாவோ இல்லை. இது சொன்னாக்க ரொம்ப உங்களுக்கு வேடிக்கையா இருக்கும். இந்த FRBM ஆக்ட்னு ஒன்று இருக்கு, பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட்னு. அது பிரகாரம் கடன் விகிதாச்சாரம் 1% வரைக்கும் இருக்கலாம். டெட் டு ஜிடிபி ரேஷியோ. இப்போ ஸ்டேட் ஜிடிபிக்கு கடன் வந்து 19%ல இருக்கு, 25% வரைக்கும் இருக்கலாம். அப்படிங்கறதால நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா கடன் வாங்குவோங்கிறது இல்ல. ரொம்ப டைட் ரோப் வாக்ல போனோம்னா கண்டிப்பாக இந்த நிலைமையை 5 ஆண்டுகளுக்குள் கண்டிப்பாக சமாளிச்சு சர்ப்ளஸை கொண்டு வர முடியும். இதுதான் என்னுடைய கருத்து. சரிங்க மேடம். இப்போ இந்த தேர்தல் அறிக்கையில இந்த பல இலவசங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. அப்புறம் நலத்திட்ட உதவிகளும் வந்து ஏற்கனவே இருந்ததை விட கூடுதலாகலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து நிதி நிலைமை இன்னும் மேம்படணும், புதிய வருவாய் வரணும். ஏற்கனவே வந்து வருவாய் இழப்புக்கான வாய்ப்புகளும் இருக்கிற ஒரு சூழலில் புதிய வருவாய் வருவதற்கான வாய்ப்புகள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு நம்புறீங்க? இந்த நல்ல திட்டங்களுக்காக செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் நல்லது. அது வந்து எக்கானமியில எம்ப்ளாய்மெண்ட் அதிகப்படுத்தும், எஜுகேஷனுடைய growth ரேட் அதிகமாகும், ஹெல்த் அதிகம் நல்லபடியா இருக்கும். இதெல்லாம் பாக்குறது நல்ல திட்டங்களுக்காக செய்யப்படக்கூடிய செலவுகள், நல்ல திட்டங்கள். இதுல வந்து நம்ம வந்து எது வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர், எது யூஸ்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்க்கும்போது இப்ப பிடிஎஸ்ல ரைஸ் ஃப்ரீயா கொடுக்கறது யூஸ்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆனா வேற இப்ப நீங்க வந்து எஜுகேஷன் லோனை நம்ம தள்ளுபடி பண்றோம்னா அதுல வந்து அவங்க என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்து தள்ளுபடி பண்ண போறாங்கிறது தான் முக்கியமா இருக்கு. பிரைவேட் செக்டர் இதை எப்படி நீங்க இதை ஈடுகட்டுறதுக்கு என்ன வாய்ப்புகள்னு கேட்டதை நான் முதல்ல சொல்றேன். இப்ப இந்த பிரைவேட் செக்டர் காலேஜஸ் நிறைய வந்திருக்கு, செல்ஃப் பைனான்சிங் காலேஜஸ் நிறைய வந்திருக்கு. இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை கொஞ்சம் வழிமுறைப்படுத்தணும். அவங்களுக்கு அதாவது அட்பார் வித் கவர்மெண்ட் அவங்க செய்யணுங்கிறது இல்லை. அவங்க கொடுக்குற கூடுதல் சலுகைகளுக்கு அவங்க ஃபீஸ் அதிகமாக சார்ஜ் பண்ணலாம். ஆனால் அந்த சார்ஜில் ஒரு பங்கு அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸாக கொடுக்கணும். அப்போ தரமான எஜுகேஷனும் இருக்கணும், அட் தி சேம் டைம் அதாவது வந்து எக்ஸார்பிடண்டா இல்லாத இருக்கணும். அப்படி ஒரு வழி கொண்டு வந்தானா அதுல கொஞ்சம் வருவாய் வரும். அதற்கு பிறகு ஹெல்த் கேர். அது இப்ப நீங்க இன்னைக்கு போய் ஒரு உடம்பு ஒரு ஜுரம் போனா ஒரு 1000 rupees இல்லாத வெளியில வர முடியல. டாக்டர் ஃபீஸ் பிளஸ் மெடிசன். ஒரு சின்ன டெஸ்ட் சொன்னாங்கன்னா அதுக்கு அடுத்தது. இதெல்லாம் வந்து சாமானிய மக்களால முடியல. இப்ப இந்த நலத்திட்டத்துல அதெல்லாம் ஃப்ரீயா அவங்களுக்கு கிடைக்கும் போது அந்த சமூகப்பட்டவங்களுக்கும் அந்த இது கிடைக்கிறது, பெனிஃபிட் கிடைக்கிறது. அட் தி சேம் டைம் அந்த பெனிஃபிட்டும் கிடைக்க முடியாது, ஆனா அஃபோர்டும் பண்ண முடியாத கஷ்டத்திலேயே கண்ணை வாங்கி கூட இந்த ஹெல்த் எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணக்கூடியவங்களை பாதுகாக்கணும். அட் தி சேம் டைம் அதுக்குதான் ஏற்கனவே வந்து மருத்துவ காப்பீடு திட்டம் எல்லாரும் வர முடியலைங்களே. காப்பீடு திட்டத்துக்கு வரத்துக்கு ஒரு வரம்பு வச்சிருக்காங்க. அது உள்ளவங்க தான் வராங்க.
நான் சொல்றது ஹை அண்ட் லெவலும் இல்லாத லோவும் இல்லாத நடுவுல உள்ள லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு இந்த ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி பிரைவேட் பிளேயர்ஸை ரெகுலேட் பண்ணணும். அது மூலமா அவங்க அதுல டாக்ஸ் கொஞ்சம் லெவி பண்ணி அதுல இருந்து எடுக்கணும். இப்ப நீங்க வருவாய் இழப்புன்னு சொன்னது ஜிஎஸ்டி வந்ததுன்னா வரக்கூடிய வருவாய் இழப்பு ஆல்ரெடி நீங்க இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் சேஞ்ச் வேர்ல்ட் லெவல்ல இருக்கிறதுனால நம்ம வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் மூலமா உள்ள டாக்ஸ் லாஸே 4000 கோடி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. சோ இப்ப இதெல்லாம் ஈடுகட்டி தான் அதனால நீங்க க்ரூட் ஆயில் பிரைஸ்னா இப்போ அது ஏத்தும் போது நேச்சுரலா வேட்டும் ஏத்துறாங்க, அதனால வருவாய் கூடத்தானே செய்யுது. இப்போ ஏற்கனவே இருந்ததை விட பெட்ரோல்ல வந்து வரி விதிக்கிறது மூலமா மாநில அரசுகளுக்கு கூடுதல் வருவாய் தான் வருது. கடந்த 1.5 ஆண்டுகளாக இல்லையே 102 112 பெர் பேரல் இருந்தது. இப்ப நம்ம வந்து அந்த லெவல்ல இல்லையே. சோ அந்த அளவுக்கு இழப்பு இருக்குதான் இருக்கு. அதனாலதான் இப்போ உங்களுக்கு இந்த டெபிசிட் வந்திருக்கு. ஆனா அதை ஈடு கட்டியிருக்காங்க. இந்த நலத்திட்டங்கள் கொடுக்கறது ஃப்ரீபீஸ் கொடுக்கறதுங்கிறது நம்ம எல்லா தமிழ்நாட்டுல ரொம்ப வருஷங்களா கடைபெற்று இருக்கோம். இதுல என்ன நம்ம பார்க்கணும்னா என்ன எக்ஸ்ட்ரா வரப்போகுது. லாஸ்ட் இயர் வரைக்கும் கடந்த 5 ஆண்டுகள்ல இந்த ஃப்ரீபீஸ்க்காக எவ்வளவு செலவு பண்ணாங்க, இந்த தடவை கொடுத்திருக்கிற அனௌன்ஸ்மெண்ட் எவ்வளவு. இப்ப இதுல முக்கியமா போன தடவை கொடுத்த ஃப்ரீபீஸ் கண்டினியூ ஆகுமான்றது தெரியாது. அது அவங்க கொடுக்கல. அதுல பல விஷயங்களை கண்டினியூ பண்ண போறதா தான் சொல்லியிருக்காங்க. இது தவிர என்னோட மிகப்பெரிய முத ஆண்டுலயே அவங்களுக்கான செலவு அப்படிங்கிறது இந்த விவசாய கடன் கிட்டத்தட்ட ஒரு 9,000 கோடி ரூபாய் அளவு வந்து அதனால மாநில அரசுக்கு முதல் ஆண்டிலேயே இழப்பு ஏற்படும் இல்ல செலவு ஏற்படும்ங்கிறாங்க. இந்த செலவை ஈடுகட்டுவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குன்னு இப்ப இந்த விவசாயம் நம்மளுக்கு வந்து 48% அதுல இருந்து தான் நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டும் போயிட்டு இருக்கு. அதுல உள்ள 47.16 லேக் ஹெக்டேர் லேண்ட் வந்து இப்ப கல்டிவபிள் லேண்ட். அந்த கல்டிவபிள் லேண்டை 2 தரம் பண்ணக்கூடிய லேண்ட் வந்து 25 லேக்ஸ் ஹெக்டேர் தான் பண்றாங்க. அதையே இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி அதிகரித்து ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும்போது சர்ப்ளஸ் வரும். சர்ப்ளஸ் வரும்போது இந்த கடன் அடைக்கிறது விவசாயிகளுடைய நலன் அப்போ அதிகமா இது வந்துடுறது. நீங்க 2 போகம் பயிர் வைக்கிறது அப்படிங்கிற போது நமக்கு வந்து 1 போகம் பயிர் வைக்கிறதுக்கே தண்ணி பத்தல அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இந்த வருஷம் மான்சூன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து அது வந்து உதவி இருந்தால் ஓகே. அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து பரவலா நம்ம தஞ்சாவூர் பெல்ட்டுக்கு காவிரியில தண்ணி வந்தாதான் பிரச்சனைங்கிறாங்க. இந்த காவிரி பெல்ட்ல தண்ணி வருமா வராதாங்கிறது நம்ம கையில இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. மேடம், இப்போ இந்த தேர்தல் அறிக்கையில 7th கமிஷன் மத்திய அரசு 7th பே கமிஷன் பரிந்துரை அமல்படுத்தும் போது அதை வந்து ஏற்ற மாதிரி மாநில அரசு ஊழியர்களுக்கும் வந்து ஊதியத்தை உயர்த்த போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட அது மூலமா வந்து ஒரு 15,000 கோடி ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் வந்து கூடுதல் செலவு ஏற்படும்னு ஒரு மதிப்பீடு வெளியாயிருக்கிறது. ஸோ இது மாதிரி தொடர்ந்து அதிகரிக்கக்கூடிய செலவு உள்ள விஷயங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கும் போது இது மாதிரியான விஷயத்தை எப்படி சமாளிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இது வந்து ஒரு சவாலான விஷயம். இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாட்டாலும் டே இன் டே அவுட் ஸ்ட்ரைக் அது மாதிரிலாம் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். அதனால இந்த வாக்கெல்லாம் கண்டிப்பா நிறைவேற்றியே ஆகணும். எல்லா வாக்குமே நிறைவேற்றணும். பட் இதுல முக்கியமா பார்க்கும்போது இதுக்கு வந்து அவங்க என்ன உத்திகள் கையாளலாம் என்று நான் நினைக்கிறேன்னாக்க இந்த நேஷனலைசேஷன் ஆஃப் இந்த மைனிங் இந்த மைனிங் இருக்குல்ல கிரானைட் மைனிங் அதுக்கு வந்து அவங்க விதிமுறைகளை கொடுத்து அதை நேஷனலைஸ் பண்ணும்போது அதுல இருந்து 30,000 கோடி வருவாய் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி இந்த மணல் தாது மணல் அதையும் வந்து நேஷனலைஸ் பண்ணும்போது அந்த ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசியை கிளியர் பண்ணும்போது அதுல இருந்தும் உள்ள வருவாய் இதெல்லாம் ஈடுகட்டுறதுக்கு முக்கியமா செழிப்படும் என்று நினைக்கிறேன். சரி, இது தவிர பாத்தீங்கன்னா இப்போ இலவச மின்சாரம், அதாவது 100 யூனிட் வரை எல்லாருக்கும் இலவச மின்சாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து ஸ்கூட்டர் அப்படிங்கிறது. இது தவிர வந்து பல விஷயங்கள், அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு செட் ஆஃப் பாக்ஸ் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான மொத்த விஷயங்களை அமல்படுத்த கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு 50,000 கோடி ரூபாய் வந்து கூடுதல் செலவு ஏற்பட சாத்தியங்கள் இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு மதிப்பீடு வெளியாயிருக்கு, ஒரு ஆங்கில நாளேடு. இந்த மாதிரியான சவால்களுக்கு நிதி திரட்ட முடியும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல, இந்த சவால்களை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்க மின் உற்பத்தி. இப்ப நம்ம வந்து 13,000 மெகாவாட் பர் டே நம்ம தமிழ்நாடோட மின் உற்பத்தியோட தேவை. அந்த தேவைக்கு ஏற்ப நீங்க பார்க்கும்போது கன்வென்ஷனல் எனர்ஜி நமக்கு வந்து தெர்மல் ஹைடல் அந்த மாதிரி உள்ள கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸும் இப்ப வந்து அது வந்து நேச்சுரல் ரிசோர்சஸ நம்பி இருக்கிறதுனால அதுல இருந்து நம்ம அதிகமா எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் அதுல வந்து சின்ன சின்ன மின் திட்டங்கள் எல்லாம் 110 மெகாவாட் ஹைடல் பவர் கொண்டது. ஹைடல் அகைன் தண்ணி வந்தாதான் ஹைடல். அந்த மாதிரி சில சவால்கள்லாம் இருக்கிறதுனால இவங்க இப்ப என்ன கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்கன்னா, நீங்க அந்த ஸ்டேட்டோட பவர் பாலிசியை பார்க்கும்போது நான் கன்வென்ஷனல் எனர்ஜியில நிறைய கொடுத்திருக்காங்க. பயோமாஸ் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றது ரொம்ப சுலபம், வீட்டளவுலயே செய்யலாம்.
அல்லது ஒரு கம்யூனிட்டி சென்டர் மாதிரி ஒரு வில்லேஜ்லயும் வச்சு டிஸ்ட்ரிக்ட்லயும் வச்சு அந்த பயோமாஸ் பண்ண அவங்க வேஸ்ட் பண்ற வெஜிடபிள் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து சின்ன மிஷினை அரேஞ்ச் பண்ணி பண்ணக்கூடிய அளவுக்கு அது வந்து கவர்மெண்ட் அதுல கவனம் செலுத்தினா கண்டிப்பாக அதன் மூலமாக உற்பத்தி அதிகமாகும். அடுத்தது நீங்க வந்து இந்த சோலார் பவர் பாலிசி கொடுத்ததே தமிழ்நாடு ஸ்டேட் தான். அந்த வகையில 2023க்குள்ள நிறைய சோலார் பவர் மூலமாக இந்த கன்வென்ஷனல் எனர்ஜியோட ஷார்டேஜை எடுத்துடலாம். அடுத்தது உங்களுக்கு இது வாட் இஸ் தட் விச் யூ கால் 3 விதமான நான் கன்வென்ஷனல்ல இந்த 2 ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. சரி, ஆனா இப்போ நீங்க சொன்ன மாதிரி சோலார் பவர் பாலிசி முதல்ல அனௌன்ஸ் பண்ணி அது இந்த ஆண்டுக்குள்ள இவ்வளவு பண்ணுவோம்லாம் சொன்னது போன 5 ஆண்டுகள்ல வந்து எதிர்பார்த்த அளவு வந்து டேக் ஆஃப் ஆகல அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு. இது தவிர இந்த தேர்தல் அறிக்கையில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது 5 மிகப்பெரிய அனல் மின் நிலையங்கள் அமைக்கப்படும், அது வந்து 5 ஆண்டுகளுக்குள் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு அனல் மின் நிலையம் அமைக்கிறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய செலவு பிடிக்கக்கூடிய விஷயம். ஆனால் நிலையான கோல் வந்து டைப் பண்ணிட்டாங்கன்னா உற்பத்திங்கிறது உறுதியாக கிடைக்கும்னு நம்பலாம். இதுக்கான சாத்தியங்கள் இதெல்லாம் வந்து ஒரு 5 ஆண்டுகள்ல முடிக்க முடியுமா? ஒரு பவர் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாலே அது திட்டம் அமல்படுத்துறதுக்கே நீண்ட காலம் ஆகும். அதாவது அவங்க வந்து தெர்மல் பவர் பிளான்ட் தான் சொல்லல, அதுல ஒரு சின்ன திருத்தம். தெர்மல் பவர் பிளான்ட் வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்டோட கூட்டு சேர்ந்து அந்த அப்ரூவல் லைசன்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்து தான் செய்யணும். அதனால அதுல வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகம். அது வந்து அதை மட்டும் நம்பியே இவங்க அது அறிக்கை விடல. மேட்டூர், குந்தா, வல்லூர் இந்த ப்ராஜெக்ட்ல உள்ளது, நாங்குநேரி ப்ராஜெக்ட், இந்த மாதிரி உள்ள எல்லா ப்ராஜெக்ட்லயுமே ஆல்ரெடி கிராண்ட் கொடுத்தது இம்ப்ளிமெண்ட் ஆகாத இருக்கிறத ஸ்பீடப் பண்ணுனா அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லா உங்களுக்கு ஈல்டு கொடுக்காது. கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு 3rd or 4th இயர்ல இருந்து ஈல்டு கொடுக்கும். தெர்மல் ஒன்லி 3000 மெகாவாட் தாங்க. அதை வந்து நீங்க 110 மெகாவாட் ஹைடல்ல இப்போ வந்து சோலார்ல வந்து அடானி பவர் ப்ராஜெக்டோட பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்ல 648 மெகாவாட் பண்ண போறாங்க. அடுத்தது சென்னை 2 ஸ்டேஜில் உள்ள பவர் பிளான்ட் இப்போ மெயின்டெனன்ஸ்ல இருக்கு, அது 683 மெகாவாட் கொடுக்கும். இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது எங்க நம்மளுக்கு லேப்ஸ் குறைவா இருக்கிறதோ அது வந்து ஈடுகட்டுறதுக்கு பேக்கேஜஸ் ஆர் தேர், அது இம்ப்ளிமெண்டேஷன்ல போயிட்டு இருக்கு. விண்ட் எனர்ஜி அடுத்து நம்மளுக்கு கைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சோர்ஸ். இதெல்லாம் நம்ம செய்யும்போது மின் மிகை கண்டிப்பாக வரும். ஏன்னா மின் பற்றாக்குறையிலேருந்து மின் மிகை வந்ததுதான். அந்த மின் மிகை இப்ப என்ன செய்யணும்னா சர்ப்ளஸ் நிறைய பண்ணி நம்ம வித்துட்டு அப்ப வந்து இந்த ஃப்ரீபீஸ்க்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு உள்ளதை கொண்டு வரணும். இது ரொம்ப பயங்கர கால்குலேட்டிவா டைட் ரோப் வாக்ல போகும்போது அந்த இம்ப்ளிமெண்டேஷனை மானிட்டர் பண்ணி செஞ்சா கண்டிப்பாக 2nd, 3rd இயர்ல இருந்து ஈல்டு கிடைக்கும். ஒரு அதாவது அனல் மின் நிலையம் மாதிரியான ஒரு விஷயத்தை பத்தியும் விமர்சனங்கள் சொன்னீங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்போ பால் உற்பத்தியை பொறுத்தவரையில் ஒரு லிட்டர் 25 ரூபாய் அப்படிங்கிற அளவில் வந்து தரப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து ஏற்கனவே ஆவின் இப்போதான் வந்து ஒரு லாபத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இது வந்து மறுபடியும் ஆவினை வந்து நஷ்டத்தில் தள்ளாதா? இன்னொரு பக்கம் அப்போ என்ன ரேட்டுக்கு ப்ரொக்யூர் பண்ணுவாங்க? விவசாயிகள், அதை நம்பி இருக்கிற கால்நடை விவசாயிகள், அவங்க எல்லாம் வந்து பாதிக்கப்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்கா? இதுலயும் பெரிய அளவு வந்து செலவு ஏற்படுமோ அப்ப மானியமா கொடுத்தாங்கன்னா அப்படிங்கிற கேள்வி எழுத இது எப்படி? இப்போ இது வந்து நீங்க பார்க்கும்போது நீங்க வந்து குஜராத் வந்து உங்களுக்கு அங்க ஆனந்த் அந்த இடத்துல ஒயிட் ரெவல்யூஷன் பண்ணின ஸ்டேட். குஜராத், மகாராஷ்டிரா அண்டை மாநிலங்கள். மகாராஷ்டிரால இன்னைக்கு 1/2 லிட்டர் பால் பேக்கெட் வந்து பிரைவேட் பிளேயர்ஸ் கொடுக்கறது 34 ரூபாய் 1/2 லிட்டர். இங்க நம்ம அதே பிரைவேட் பிளேயர்ஸ் 22 ரூபாய்க்கு வாங்குறோம். சோ 12 அங்க அதிகமா கிடைக்கக்கூடிய இடத்துலயே அவ்வளவு அளவு விலையில இருக்கு. நம்ம இங்க 50 பைசா ஏத்தினாலே அதுக்கு நம்ம நிறைய எதிர்ப்புகளை சந்திக்க வேணும். அந்த மாதிரி இருக்கும்போது அதிரடியா ஏத்தவும் முடியாது. இப்போ ஒன்னு ரா மெட்டீரியல் காஸ்ட், மேனுஃபேக்சரிங் காஸ்ட், அந்த நம்ம விற்கும் போது உள்ளது அதுக்கு நஷ்டம் இல்லாத செஞ்சதுங்கிறது தான் முதல் கோரிக்கை. அது இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க. அதை தவிர அதை வந்து லாபத்துக்கு கொண்டு வரணும்னா படிப்படியா தான் ஏத்தணும். படிப்படியா, அதாவது வந்து இப்ப அவங்களுக்கு கால்நடையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஆடு மாடுகள் மூலமாக அந்த மாடுல இருந்து வர பாலை எடுத்து அதுக்கு அடுத்தது அதுல உள்ள ஒரு ப்ராடக்ட்ல இருந்து அவங்க ரெவென்யூ ஜெனரேஷனுக்கு வழிவகுத்துட்டாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்த திட்டத்திலிருந்து அந்த சர்ப்ளஸுக்கு வழி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் சர்ப்ளஸ் சொல்வது ரொம்ப ஈஸி. அது நடைமுறையில வரும் பொழுது அது வந்து அதுவும் பயனாளிகளுக்கு கடைசியாக செல்றது அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் சேனல் ப்ராசஸ் கரெக்டா இருக்கணும். அது என்ன எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். இது தவிர இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ மத்திய அரசு வந்து ஜிஎஸ்டியை வந்து அடுத்த ஆண்டு அமல்படுத்த போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அடுத்த ஆண்டு அது நடைமுறைக்கு வந்தால்
நமக்கு வந்து ஒரு பெருமளவு உற்பத்தி சார்ந்த மாநிலம் அப்படிங்கிறதுனால நமக்கு இழப்பு வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு. இதுக்காக மாநில அரசுகள் 1% கூடுதல் வரிக்கும் கேட்டாங்க, அது நிராகரிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழல்ல இப்போ இந்த இழப்பையும் மாநில அரசு சுமக்க வேண்டிய இருக்கும் இல்லையா? இல்ல, அது அவ்வளவு ஈஸியா இவங்க விட்டு கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா 1% அவங்க கொடுக்கறது அட்லீஸ்ட் 1/2%, அதாவது எப்பவுமே கிவ் அண்ட் டேக்ல வரும்போது ஒரு 0.5% இவங்களுக்கு அந்த இழப்புக்கு கொடுத்திருந்தாக்கா அது வந்து அவங்க என்ன அந்த ஜிஎஸ்டியோட ப்ராசஸ்ல 5 ஆண்டு காலத்துல அது வந்து ஈடு கட்டுவோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த 5 ஆண்டு காலத்திலயும் நம்ம அதுக்கு ஏத்த அந்த 9,000 crores நம்மளுக்கு ஜிஎஸ்டி வந்ததுன்னா ஸ்டேட் கவர்மெண்டோட ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் லாஸ் மட்டுமே. ஸோ அதை நம்ம இன்னும் வேற அதுக்காக ஸ்டேட்டுக்குன்னு சில ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து டாக்ஸ் பண்ணணும்னு கோரிக்கை வச்சிருக்கோம் சில ஸ்டேட்ஸ். அந்த ஸ்டேட்ஸ்ல தமிழ்நாடு குஜராத்தும் ஒன்று இருக்கிறதுனால கண்டிப்பா அவ்வளோ ஈஸியா தமிழ்நாடு விட்டு கொடுக்காது. தமிழ்நாடுக்கு அந்த அவங்களும் வந்து ஒரு ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கொடுத்து தானே ஆகணும். ஸோ அந்த வகையில ஒரு 1% கொடுக்காட்டாலும் ஒரு 0.5% கொடுத்தா அந்த அளவுக்கு 50% லாஸ் நம்ம ஈடுகட்ட வேண்டிய நிலைமையில தான் இருப்போம். ஸோ ஒரு கிவ் அண்ட் டேக்ல வந்து அது சாத்தியமாகலாம் அப்படிங்கிறீங்க. இது மாதிரி இன்னும் பல விஷயங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில பொருளாதார சவால்கள் இருக்கிறத பத்தி பேசலாம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் நிறைவு பெற்றதால் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எங்களது அழைப்பை ஏற்று அரங்கத்துக்கு வந்திருந்து இந்த தமிழக அரசின் பொருளாதார சவால்கள் பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னதற்காக எங்கள் நேயர்கள் சார்பாகவும் எங்கள் நிலையத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.